நேயர்களே, இப்போ நம்ம நின்றிருக்கிற அந்த இடம் வந்துட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் வடப்பட்டுன்ற ஒரு கிராமத்தில் தான். இந்த திருக்கோயிலுடைய முழு பெயர் என்னன்னாக்கா திரௌபதி அம்மன் திருக்கோவில் மடப்பட்டு. இந்த கோவிலில் வருடம் கிட்டத்தட்ட 40-50 வருடங்களுக்கு முன்னதிலிருந்தே வந்துட்டு வருடம் 21 நாட்கள் வந்துட்டு திருவிழாவை கொண்டாடுறாங்க. முதல் நாள் திருவிழாவில் ஆரம்பித்து 21வது திருநாள் வரைக்கும் பலதரப்பட்ட மக்கள், பலதரப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க எல்லோருமே இந்த திருவிழாவில் கலந்துக்கிட்டு மிக சிறப்பான முறையில் திருவிழாவை நடத்தி முடிக்கிறாங்க. இந்த திருவிழாவில் முக்கியமான அம்சங்களாக சொல்ல போகிறது அம்மன் அர்ஜுனனுடைய திருக்கல்யாணம். கல்யாணம் நடைபெறுது. அதுக்கு முந்தின நாள் வந்துட்டு 11வது நாள் திருக்கோவில் நிர்வாகத்தால் வில்லம்பானது வளைக்கப்படும். மகாபாரதத்தில் சொல்லக்கூடிய வில்லம்பு வளைச்சதுக்கு அப்புறம் தான் வந்து கல்யாணம் நடைபெறும். அதே மாதிரி வந்துட்டு அர்ஜுனன் முறையில் வில்லம்பு வளைக்கிறாங்க 11வது நாள். அதுக்கான அனைத்து சிறப்பான ஏற்பாடுகளும் திருக்கோவில் நிர்வாகத்தினால் வரையறுக்கப்பட்டு கரெக்டான முறையில் மகாபாரதத்தினுடைய கதைகளை மக்களுக்கு எடுத்து உரைக்கிறதுல கரெக்டான முறையில் நெறிமுறைகளை கையாண்டு சிறப்பான முறையில் அது செய்கிறாங்க. 16வது நாள் திருவிழா வந்துட்டு இங்கே கொண்டாடப்படுது. அர்ஜுனன் வந்துட்டு தவசி மரத்தில் ஏறி தவம் புரிந்து கிட்டத்தட்ட 32 அடிக்கு மேலே ஒரு தவசி மரத்தை நடுறாங்க. அதன் உச்சியில் வந்து ஒரு ஸ்டாச்சு ஒன்று வைக்கிறாங்க. அர்ஜுனன் வந்துட்டு தவம் புரிகிற மாதிரி. அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் 17வது நாள் இரவு வந்துட்டு பூங்கரகம் வீதி உலா நடைபெறும். பூங்கரகம் வீதி உலா நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் விடியற் காலையில், அதாவது 18வது நாள் விடியற் காலையில் கிட்டத்தட்ட 5:30லேருந்து 6 மணிக்கு மேலே அரவான் வந்துட்டு உயிர் பிரிந்து வருவதற்கு முன்னராக அவர் இந்த திருக்கோயில் நிர்வாகத்தின் மூலயமாக சிறப்பான முறையில் ஒரு பங்களிப்பான ஒரு இடத்தை தேர்வு செய்து அங்கே அரவான் கடபலி நடைபெறுவதற்கு ஒரு மரத்தை நடுறாங்க. அவருடைய உடலினுடைய பாதி அங்கம் அங்கே வந்து நிறுவப்படுகிறது. தலை, அதாவது சிரசம் என்று சொல்லக்கூடிய அரவானுடைய சிரசம் மட்டும் அதிகாலையிலேயே எழுந்தருளி வீதி உலா மடப்பட்டு கிராமத்தை முழுவதும் சுற்றி மக்களுக்கு காட்சி கொடுத்துவிட்டு அந்த சிரசமானது அவருடைய உடலிலே அரங்கேறுகிறது. அதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 hour 2 hours கழிச்சு பொரிசெட்டி உடைத்தல், அதாவது நாகக்கண்ணியாக இருக்கக்கூடிய ஒரு காளிகாம்பாள் வந்துட்டு அவருடைய நரபலியை எடுக்கிறாங்க. கோவிலில் இருக்கிற அனைத்து பஞ்சபாண்டவர்களுடைய சிலைகளை வந்துட்டு இவங்க பல்லாக்கில் கொண்டு போயிட்டு அந்த இடத்துல வைக்கிறாங்க. வச்சதுக்கப்புறம் கோட்டை இடித்தல், அதாவது போரில் வந்து வெற்றி பெற்றதுக்கப்புறம் பஞ்சபாண்டவர்கள், திரௌபதி எல்லோரும் ஒன்று சேர்ந்து துரியோதனனுடைய கடைசி நாள் போரில் அவருடைய மார்பெலும்புகளை வந்துட்டு உடைத்தெறிந்து அதிலேருந்து வரக்கூடிய குருதியை எடுத்து பாஞ்சாலிக்கு தன்னுடைய தரவெளி கோலத்தில் இருக்கக்கூடிய அந்த முடிகளுக்கு ஒரு எண்ணெய் மாதிரி அதை சாத்தி அவங்க வந்து முடியை முடிஞ்சு அவங்கள வந்து அலங்காரம் பண்ணி No.
அதுக்கப்புறம் அக்னி பிரவேசம் செய்யணும். செய்து முடிந்ததுக்கப்புறம் இந்த ஊரினுடைய சிறப்பான ஒரு சம்பவம் நடக்கும். அது என்னன்னாக்கா, வருடம் அக்னி பிரவேசம் செய்து முடிந்த அடுத்த தருணமே மழை ஆனது பெய்யும் என்பது ஐதீகம். அதுவும் நடந்து வருகிறது. கிட்டத்தட்ட கண்ணீர் துளிகளிலிருந்து ஆனந்த கண்ணீர் வடிவது போல ஆங்காங்கே மழை துளிகள் வந்துட்டு சடனாக வரும். இது நடக்குது. மஞ்சள் நீராட்டு கொண்டாடுறாங்க. மஞ்சள் நீராட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நாள் வந்துட்டு சிறப்பான முறையில் எல்லாரும் பட்டாபிஷேகம் பண்ணி திருக்கோவில் மூலயமா இந்த திருவிழாவானது முடித்து வைக்கப்படுகிறது.